ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ட்ரம்ப் ஏன் நம்ம மேல இவ்வளவு கோவமா இருக்காரு, எதுக்கு இவ்வளவு வரி போட்டாரு, நம்ம என்ன பண்ணோம், இதனால இந்தியர்கள் என்னெல்லாம் பாதிக்கப்பட போறாங்கன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ட்ரம்ப் ஏன் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காருன்னா, நம்ம இஸ்ரேல் கிட்ட தான் ஆயில், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறோம். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கோவம். ரெண்டாவது, நம்மளோட பொருள் இங்க இருந்து ஏற்றுமதி ஆகிற பொருளுக்கு அமெரிக்கால நல்ல வேல்யூ உண்டு. பட் அங்கிருந்து நம்ம இறக்குமதி கம்மியா தான் பண்றோம். அதுதான் ரெண்டாவது காரணம். அதனாலதான் அவர் 2025 25% வரி வச்சாரு நம்ம இந்தியால இருந்து போற பொருளுக்கெல்லாம். அதாவது சராசரியா இப்ப 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நீங்க 500 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அப்ப என்ன ஆகும்னா, அங்க இருக்கிறவங்க இந்திய பொருள் எல்லாம் கம்மியா வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் குறையும். அதனால இந்தியாவோட ஒரு மார்க்கெட் சரின்றதுதான் அவரோட பிளான். அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா, இதுவும் பத்தாதுன்னு 25% வரிய 50% மாத்தினாரு நம்ம மேல. அப்போ நம்ம பொருளோட வேல்யூ அங்கே குறையவே இல்லை, சேல்ஸ் போயிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா, இதெல்லாம் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணா என்ன, இந்த லாபம்லாம் நமக்கே வருமே, இந்தியாவுக்கு இந்த லாபம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன அதிசயம்னா, ட்ரம்ப்புக்கு அமெரிக்கா கவர்மெண்ட்டே ஆப்பு வச்சுச்சு, இவ்வளவு வரியெல்லாம் போடக்கூடாதுங்க, 13.5 to 18% தான் வரி போடணும், அது எந்த நாடா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை நீங்க பர்சனலா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து இப்போ 13.5 மாத்திட்டாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ணாங்கன்னு சொல்லட்டுமா? ஹார்லி டேவிட்சன் ஒரு பைக் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பைக்குக்கு நம்ம ஊர்ல வரி எவ்வளவு தெரியுமா? 150%. பிகாஸ் இது அத்தியாவசியமான பொருள்ன்றதால நம்ம இந்தியா 150% போட்டாங்க. அதாவது கார், இந்த மாதிரி பைக் இதுக்கெல்லாம் வரி அதிகம் நம்ம ஊர்ல இறக்குறதுக்கு, மற்ற பொருளுக்கெல்லாம் கம்மி. இதனால என்னென்ன பாதிப்பு ஆச்சுன்னா, விசா கிடைக்கல. ரெண்டாவது, அதிகமா சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் அமெரிக்கால அலோடுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டாரு. பொருள் ஏற்றுமதி, ட்ரெஸ்ஸஸ், மெடிசன்ஸ், ஃபுட் இதெல்லாம் காஸ்ட்லி ஆகி நம்ம தமிழர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அவங்க கவர்மெண்ட் பேசி இதுல ஒரு முடிவு எடுத்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போயிட்டு இருக்கு. என்னதான் கோவப்பட்டாலும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நட்பு நாடு. இந்த மாதிரி மெசேஜஸ், டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெய்லி ஒரு வீடியோ பாருங்க. See you, bye bye from your ASP Army YouTube channel.